பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரூர்ல இருந்து அரவக்குறிச்சி போனப்ப என்ன பயந்துட்டு போனோமான்னு தலைமை என்ன சொல்கிறது, எங்களுடைய தலைவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை செயல்படுத்த வேண்டியதுதான் ஒரு தொண்டனாக என்னுடைய பணியாக நான் கருதுகின்றேன். என் வாழ்நாளில் தலைவர் சொல்லுகின்ற பணிகளைத்தான் செய்வேன். எந்த இடத்திலும் போய் எனக்கு இது வேண்டும் என்று ஒருபோதும் நான் தலைவரிடத்தில் கேட்க மாட்டேன். தலைவர் இடுகின்ற கட்டளையை நான் செயல்படுத்துவேன். கரூர்ல இருந்து அரவக்குறிச்சி போகும்போதெல்லாம் அந்த கருத்துக்கள் வரல. இப்ப தோல்வி பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், சாதனை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாதவர்கள், மக்களிடத்தில் எடுபடாதவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளன்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்க போறோம். 4 தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி என்ற மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் தான் வெளியிடப் போகின்றீர்கள். வெற்றி உறுதி செய்யப்பட்டது. நான் இப்பொழுதே அடித்து சொல்கின்றேன். கரூர் தொகுதி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றி பெறும். 2 மாவட்ட கரூர்ல இருந்து கோயம்புத்தூருடைய அரசியல் பணிகளையும் அரசு பணிகளையும் முன்னெடுத்து செய்திருக்கின்றோம். அங்க பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றோம். அதுபோல இப்பொழுது கோவையிலிருந்து கரூரையும் பார்த்துக்கொள்ள போகிறோம். 2 மாவட்டங்களும் இரு கண்களைப் போல நிச்சயமாக ஒரு உடம்புல உயிர் இருந்தாதான் அந்த உடம்பு செயல்படும். என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் கோவையும் உடலும் உயிரும் போல. இதை விட எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் எது இருக்காது. என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியது கரூர் மக்கள். ஒரு 31 வயசுல ஒரு இளைஞனா இந்த மண்ணில் நின்று வாக்கு சேகரிக்கின்ற பொழுது இவன் நமக்கான பணிகளை செய்வான் என்று வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து அடையாளம் காட்டினார்கள். நான் போகாத தெருக்கள் இல்லை, கிராமங்கள் இல்லை, அத்தனை வீடுகளுக்கு என்னுடைய காலடி பட்டிருக்கு. ஆகையால 2 கலந்திருக்கக்கூடிய மக்கள் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கின்ற அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றி வாய்ப்பை